Hello my dear friends, welcome to Mujah Hero FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து என்னன்னு சொன்னால், நம்ம நேற்று வந்து ஒரு வீக்லி அனலைசிஸ் வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம். அதாவது ஆகஸ்ட் 1 இந்த அறியக்கூடிய இந்த கேண்டில். ஸோ அந்த கேண்டில் தான் நம்மளுடைய வீக்லி அனலைசிஸ் வந்து நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து ஆகஸ்ட் 2 ஆயிடுச்சு. கீழே உங்களுக்கு டேட் காமியும் பார்த்தா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து எஸ்டர்டே, அதாவது ஆகஸ்ட் 1ல் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும், பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை இது வந்து ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வந்து இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் பண்ணி போனால் மட்டும்தான் அது வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விஷயம் வந்து நடக்கலை. பட் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 4 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒரு ஹேங்கிங் மேன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஹேங்கிங் மேன் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கேண்டலிஸ்டிக் பேட்டர்னில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து நீங்கள் பை எடுத்திருந்தா கூட இது உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். ஓகே, இங்கேருந்து ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். நம்ம வந்துட்டு பை அதில் வந்துட்டு நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய பையிங் ஏரியா. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த கேண்டில்ஸ்க்கு கீழே வைப்போம். ஒரு 2-3 பிப்ஸ் வந்து கீழே வர மாதிரி வைப்போம். மேலுக்கு வந்து போன டார்கெட் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 54 பிப்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேவா, நம்ம 54 எக்ஸாக்டாக வைக்கலன்னு சொன்னாலும் 50 பிப்ஸ் வந்து நமக்கு இந்த ட்ரேடில் வந்து கிடைச்சிருக்குது. நம்ம நேற்று சொன்னபடி வந்து ஒரு 50 பிப்ஸ் கிடைச்சிருக்குது. ஆனால் நமக்கு இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிரேக் அவுட் வந்து நடக்காதனால நம்ம இப்போதைக்கு வந்து எகைன் வந்து ஒரு ஓர்டரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறதை வந்து விட்டுடலாம். நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறோம். நம்ம அடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டால், அந்த ஹேங்கிங் மேனுக்கு அப்புறமா வந்து அடுத்த கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டாராக வந்திருக்குது. ஸோ ஷூட்டிங் ஸ்டாராக வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த இதில் எடுத்துக்கிற பையை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் நியூட்ரலாக வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஓகேவா, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. ஓகே, தப்பு கிடையாது. பிகாஸ் வந்து நமக்கு லாஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஆகிறது வந்து ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். நம்மளுடைய கேபிட்டலை வந்து நம்ம எப்போவுமே வந்து சேஃபாக வச்சுக்கணும். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது. நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது வந்து நமக்கு நல்லோம், நம்மளுடைய ட்ரேடுக்கு வந்து சேஃப். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண நினைச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்மளுடைய வேக் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.